அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியை வழங்க இணைகிறார் விட்டில் துரை அறிவழகன் அவர்கள். இவர் 1967 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 இலங்கையின் டிக்கோவில் பிறந்துள்ளார். பூர்வீகம் ஓரியூர் வழித்தடத்தில் உள்ள வலையன்வயல் எனும் குக்கிராமம். அம்மா இலங்கையைச் சேர்ந்தவர், அப்பா இந்தியா. கல்லூரி காலம் துவங்கி கலை இலக்கிய சிறு பத்திரிகை சூழல் செயல்பாடுகளால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர். 1988 ஆண்டு கல்லூரி இறுதி ஆண்டில் அவர்களுக்காக மற்றும் 1996 சிறகு குழந்தைகள் எனும் சிறுகதை தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அதே காலகட்டத்தில் சுருதி, நிழல் போன்ற இலக்கிய அச்சு இதழ்களை நண்பர்களுடன் இணைந்து நடத்தியும் உள்ளார். 90களில் பெரியார் மாவட்டத்து விவசாய மக்களோடு வாழ்ந்த அனுபவத்தை மன ஓசை சிற்றிதழில் கலையாகவும் பதிவாக்கியுள்ளார். தனது முதல் சிறுகதையை 1988 வலம்புரி ஜானை ஆசிரியராக கொண்ட தாய் இதழில் வெளியிட்டுள்ளார். முதல் கவிதையும் அதே ஆண்டில் கோவை ஞானியை ஆசிரியராக கொண்ட நிகழ் எனும் இதழிலும் வெளியிட்டுள்ளார். 2019 ஆண்டு தனபாக்கியத்தோட ரவ நேரம் எனும் வாசிப்பு வழி தொகுப்பு நூலையும், 2020 ஆண்டில் ஸ்னோப்பாவில் அதிசய கடல் ஆகிய சீரார் நாவலையும் வெளியிட்டுள்ளார். அதே ஆண்டில் 17 சீரார் எழுத்தாளர்களின் படைப்புகளையும் தொகுத்து ஒரு ஊர்ல ஒரு நரி எனும் தலைப்பிலும் வெளியிட்டுள்ளார். 2022 பிப்ரவரியில் பன்னவயல் எனும் முதல் நாவல் அன்னம் வெளியீட்டில் வந்துள்ளது. தற்சமயம் மனைவி ஜெயசுதா மற்றும் மகன்கள் கோகுல், சபரியுடன் காரைக்குடியில் வசித்து வருகிறார். இன்றைய வசீகர இலக்கிய ஆளுமை நிகழ்ச்சியில் ஆன்ம ஒளி படைப்பாளுமை ஹெப்சிபா ஜேசுதாசன் அவர்களை பற்றி பகிர இணைகிறார். வாங்க நேயர்களே, விட்டில் துரை அறிவழகன் அவர்களின் வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். மதிப்புமிக்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். தன் அழகிய குணத்தால் 40 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய இடத்தை தனித்துவத்துடன் இலக்கிய உலகில் தக்க வைத்துக் கொண்டுள்ள நூல் ஹெப்சிபா ஜேசுதாஸ் எனும் வசீகர ஆளுமையின் கவுண்டவுன் ஃப்ரம் சாலமன் எனும் நூலாகும். அடிப்படையில் இது ஒரு இலக்கிய வரலாறு என்றாலும் நுட்பமான முறையில் தமிழ் இலக்கியம் மீது விமர்சனங்கள் வைக்கும் நூலாகும். கலைத்தன்மையின் உச்சத்தையும் காவியத்தன்மை பொருந்த இயற்கை குறித்த வர்ணிப்பையும் தன் படைப்பில் இளையவிட்ட பெண் எழுத்தாளுமை ஹெப்சிபா ஜேசுதாசன் அவர்களாகும். தர்க்க சிந்தனை, ஒற்றை பார்வை என கலை இலக்கியத்துக்கு எதிரான மன ஓட்டம் எதுவும் இல்லாது படைப்பிலக்கிய உலகில் பயணித்தவர் இந்த படைப்பாளுமை. ஹெப்சிபா ஜேசுதாசன் எனும் பெயர் எனக்கு அறிமுகமானது 80களின் இறுதியில் எனது கல்லூரி நாட்களில்தான். சிவகங்கை அன்னம் பதிப்பகத்தின் மீரா அவர்களின் இளைய மகன் நண்பன் இரா கதிர் மூலமாகவே இந்த மகத்தான பெண் எழுத்தாளர் குறித்து அறிய நேர்ந்தது. 1982 ஆண்டு அன்னம் வெளியீட்டில் வந்திருந்த 140 பக்கங்கள் கொண்ட மானியின் நாவல் மூலம்தான் ஹெப்சிபா ஜேசுதாஸின் எழுத்து எனக்கு அறிமுகமானது. தமிழ் புதின எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர். செவ்வியல் தன்மையில் அமைந்த நாவல்களில் முக்கிய இடம் கொடுக்க வேண்டிய நூல் என்ற அறிமுக பீடிகையோடு நண்பன் கதிரால் எனக்கு பரிசாக அளிக்கப்பட்ட நூல்தான் மானி. மானி நாவல் வாசிப்பு அளித்த வசீகரம்தான் இவரது முதல் நாவலான 1964 தமிழ் புத்தகாலயம் பதிப்பகத்தால் வெளிவந்த புத்தம் வீடு நோக்கி என்னை அழைத்துச் சென்றது. இந்த 2 நாவல்களும் எனக்குள் ஏற்படுத்திய பிரமிப்புதான் நூலாசிரியர் குறித்த அதிகப்படியான தேடுதலுக்கு என்னை இட்டுச் சென்றது. அதன் வழியாக உருக்கொண்ட கட்டுரைதான் இது. 1925 பர்மாவில் பிறந்தவர் ஹெப்சிபா ஜேசுதாசன். குமரி மாவட்டம் தக்கலை புலிப்பணம் எனும் ஊரைச் சேர்ந்தவர் இவர். 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் நாகர்கோவிலை நோக்கி நகர்ந்தது இவரது குடும்பம். பள்ளிப்படிப்பை ஆரம்பத்தில் பர்மாவில் கற்ற இவர் அதை நாகர்கோவிலில் தொடர்ந்தார். முறையான இசைஞானம் கொண்டவர் ஹெப்சிபா ஜேசுதாசன். கிறிஸ்துவ போதக பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் இவர். இவரது கொள்ளுப்பாட்டி ஒருவர் பைபிள் பெண்மணியாக உபதேசியாக வாழ்ந்தவர். தந்தை பர்மாவில் ஆசிரியராக பணியாற்றியவர். அம்மா வழியில் கல்வியும் அப்பா வழியில் சொத்தும் கிடைத்த பூர்வீகத்தை கொண்டவர் ஹெப்சிபா ஜேசுதாசன்.
அம்மாவின் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளியில் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை தொடங்கினார். அப்பள்ளி ஆசிரியர்களால் மூளை இல்லாதவள், உதவாக்கரை என்ற அவப்பெயரை சுமந்த ஹெப்சிபா அவரது தந்தை தன்னுடன் பர்மாவிற்கு அழைத்துச் சென்று அங்கு பள்ளி படிப்பை தொடரச் செய்தார். பர்மிய ஆங்கிலத்தில் இளம் வயதிலேயே புலமை பெற்று ஒளிர்ந்தவர் ஹெப்சிபா அவர்கள். தனது 9வது வயதில் இவர் கண்ட கனவில் தேவதை கொடுத்த எழுதுகோள் இவரை வாசிப்பின்பால் ஆர்வம் கொள்ளச் செய்தது. தனது 10வது வயதில் முதல் ஆங்கில கவிதையை எழுதி பலரையும் வியக்க வைத்தார் ஹெப்சிபா அவர்கள். இவரது ஆங்கில புலமை கண்டு பர்மாவில் சக மாணவியர்கள் அதிசயித்தனர். பல எழுத்தாளர்களுக்கு வாழ்க்கையை விட கலைதான் பெரிதாக தெரிகிறது. இதனால் வாழ்க்கை தொலைந்து போய் விடுகிறது, கலையும் நெறிதவறி போய்விடுகிறது. கலை என்ற நிலையில் இலக்கியத்திற்கு ஒரு வரையறை உண்டு என்ற கருத்தை ஆழமாக தனக்குள் கொண்டு பயணித்தவர் இவர். மேல்வர்க்க எழுத்து, தலித் எழுத்து என்ற பாகுபாடான பார்வையெல்லாம் இவருக்கு கிடையாது. தனது தீவிர மத நம்பிக்கைக்கும் இலக்கியத்திற்கும் சம்பந்தமில்லை என்ற நிலைப்பாட்டோடு தான் எழுத்துலகில் வாழ்ந்தார் இவர். கவியரசர் கம்பன் மீது தீவிர கவர்ச்சியும் ஈடுபாடும் கொண்டவர் ஹெப்சிபா. கம்பனை சாகாவரம் பெற்ற கவியரசர், உலகில் உள்ள மகா கவிஞர்களில் ஒருவராகவும் ஷேக்ஸ்பியரின் தோளோடு தோளாக வைத்து பார்க்கப்படக்கூடிய கவியாகவும் போற்றுகிறார் இவர். தனது எழுத்தை கடவுள் தந்த வரம் என்றே இறுதி நாள் வரை தனது அகத்துள் நிறைத்து வாழ்ந்தவர் ஹெப்சிபா. 9 வயதில் தான் கண்ட கனவின் வழி தேவதை கொடுத்த எழுதுகோள் இவரை இறுதி காலம் வரை பற்றி படர்ந்திருந்தது. ஆங்கில கவிஞராக வர வேண்டும் என்ற ஹெப்சிபாவின் இளம் வயது தாகத்தை தமிழ் இலக்கியம் நோக்கி திருப்பிய மகத்தான திறப்பாக அமைந்தவர் இவரது கணவர் ஜேசுதாசன். பாரதியாரின் குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சாங்ஸ் ஆஃப் தி குக்கு அண்ட் அதர் போயம்ஸ் என்ற பெயரில் நூலாக தந்துள்ளார். தமிழ் இலக்கியத்தின் சிறந்த படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து கவுண்ட் டவுன் ஃப்ரம் சாலமன் எனும் தலைப்பில் 4 தொகுதிகளாக வெளியிட்டுள்ளார். ரசனை மற்றும் அறிவு மதிப்பீடுகளின் அடிப்படையில் அமைந்த இலக்கிய விமர்சன நூல் இது. கம்பனின் மொழி மீதான கட்டற்ற காதலால் இந்நூலின் 3வது தொகுதி கம்பராமாயணத்தின் தேர்ந்தெடுத்த பகுதிகளின் ஆங்கில ஆக்கமாகவே அமைந்துள்ளது. கணவர் ஜேசுதாசுடன் இணைந்து 1961 தமிழ் இலக்கிய வரலாறு எனும் நூலை எழுதியுள்ளார். நிறைவான இலக்கிய செயல்பாடும் காதலும் நிறைந்த வாழ்வை அதன் பூரணத்துவத்துடன் வாழ்ந்தவர் ஹெப்சிபா ஜேசுதாசன். ஹெப்சிபாவின் கணவர் ஜேசுதாசன் சிறந்த பேராசிரியர், தேர்ந்த விமர்சகர், நுட்பமான விமர்சகர், இலக்கியத்தின் மீதான தனி அக்கறையும் தேர்ந்த வாசிப்பும் கொண்டவர். கணவரின் உற்சாகப்படுத்தலாலும் உணர்வு தூண்டலாலும் ஹெப்சிபா ஜேசுதாஸின் நாவல்கள் மலரத் தொடங்கின. வழக்கமான தமிழ் நாவல்களிலிருந்து வேறுபட்ட கதை சொல்லல் முறை, கவித்துவ அழகுடன் கூடிய எழுத்து நடை, நுட்பமான விவரணைகள் என தனது தனித்த முத்திரையுடன் வெளிப்பட்டவர் ஹெப்சிபா ஜேசுதாசன். சிசு செல்லப்பா, பிரமிழ், நகுலன், பூமணி ஆகிய சிறப்பு பெற்ற எழுத்தாண்மைகளின் வரிசையில் 2002 திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தின் கூட்டத்தில் விளக்கு விருது ஹெப்சிபா ஜேசுதாசனுக்கு வழங்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு வெளி ரங்கராஜன் தலைமையேற்க சுந்தர ராமசாமி அவர்கள் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார். ஆர். சண்முக சுந்தரத்தின் நாகாம்பாள், நீலபத்மநாபனின் தலைமுறைகள் ஆகிய நாவல்களுக்கு பின் தூய யதார்த்த பண்பு கொண்ட நாவலாக வெளிவந்திருப்பது ஹெப்சிபா ஜேசுதாஸின் புத்தம் வீடு என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ஜெயமோகன். தான் வாழ்ந்து வளர்ந்த பனையேறி சமூகம் குறித்த புத்தம் வீடு நாவலை 15 நாளில் எழுதி முடித்தவர் ஹெப்சிபா ஜேசுதாசன். கன்னியாகுமரியும் திருநெல்வேலியும் இணையும் இடத்தில் இருக்கும் கிராமம் ஒன்றில் வாழ்ந்த குடும்பம் குறித்த கதைதான் புத்தம் வீடு. கன்னியாகுமரியை பின்னணியாக கொண்டு மலர்ந்த முதல் நாவல் என்ற பெருமையும் இந்த நூலுக்கு உண்டு. மண்ணை விவரித்து பின் மனிதர்களை பேசும் அழகான குறியீட்டு தன்மையுடன் தொடங்கும் நாவல் புத்தம் வீடு. மென்மையான குரலில் மிகையில்லாமல் வாழ்க்கையை பேசும் வகையில் கட்டமைக்கப்பட்ட நாவல் இது. உணர்ச்சிகளை பகட்டில்லாமல் சொல்லிச் செல்லும் வகையில் அமைந்த முன்னோடி முயற்சி என்று இந்த எழுத்து முறையை சொல்லலாம். நாஞ்சில் வட்டார வழக்கு தலித்துகளைப் போலவே ஒடுக்கப்பட்டு வாழ்ந்த வரலாறு கொண்ட நாடார் இன குழுக்களின் விழுமியங்கள்
புற உலக பிணைப்பை அதீத உணர்வு குமுறுகள் இன்றி சித்தரிப்பது போன்ற அழகுகளால் உருக்கொண்ட புத்தம் வீடு நாவல் மூலம் தமிழ் இலக்கிய உலகில் மறுக்க முடியாத இடத்தை பிடித்தார் ஹெப்சிபா ஜேசுதாசன். லிசியின் காதல் கதை என்பதையும் தாண்டி பனையேறி இன மக்களின் மாறிவந்த விளிம்பியங்களை நாவல் வெளிப்படுத்தியது. பெண்களின் பாதுகாப்பை ஒட்டி கட்டுப்பாடு நிறைந்த குடும்பத்தின் கதை என சிட்டி அவர்களால் வர்ணிக்கப்பட்ட நாவல் இது. கன்னியாகுமரி மாவட்டத்து நாட்டார் இன மொழியில் வெளியான முதல் நாவல் என்ற பெருமையும் புத்தம் வீடு நாவலுக்கு உண்டு. இந்த நாவலில் காட்டப்பட்ட சமுதாயம் முன்பாக எந்த வடிவத்திலும் புற உலகிற்கு தெரிந்திருக்கவில்லை. பல இலக்கிய ஆளுமைகளின் நாவலின் நிகழ்கலனும் நாவலில் காட்சி பெற்ற சமூகமும் கூர்ந்து அவதானிக்கப்பட்டு தனிச்சிறப்பு கொடுக்கப்பட்டது. புத்தம் வீடு நாவல் லிசிஸ் லீகன்சி எனும் பெயரில் ஆங்கிலத்திலும் பின்னர் மலையாளத்திலும் மொழியாக்கம் கண்டுள்ளது. இந்த நாவலில் படைக்கப்பட்டுள்ள பெண் கதாபாத்திரங்கள் மிகுந்த சிறப்பு சித்தரிப்புகளை பெற்றவைகள். மொழி பற்றி உருவாக்கியிருந்த பிரமைகளை உடைத்து அசலான வாழ்க்கையை எழுத்தில் வைத்த முக்கியமான படைப்பு என்று மாதவன் இந்நாவல் குறித்து சொல்லியுள்ளார். வட்டார வழக்கு என்றும் கொச்சை மொழி என்றும் முத்திரை குத்தி மண்ணின் மனம் கொண்ட படைப்புகளை நிராகரித்து வந்த ஒரு காலகட்டத்தில் வெளிவந்துள்ள புத்தம் வீடு ஒரு முக்கியமான முன்னுதாரணமாக அமைந்து இலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளது என்று புகழ்கிறார் நீலபத்மநாபன். புத்தம் வீடு நாவலின் கதைக்கலன் கதாபாத்திரங்கள் உண்மையானவை. சொந்த ஊரில் இரத்தமும் சதையுமாக பார்த்த மனிதர்களும் அவர்களின் வாழ்க்கையுமே பாத்திர படைப்பாக உருப்பெற்றுள்ளது என்று தன் நாவல் குறித்து சொல்கிறார் ஹெப்சிபா ஜேசுதாசன். பனைமர தோப்புக்காரர்களின் தயவை அண்டி பனையேறிகள் வாழ்ந்த காலம் அது. சாதிய ரீதியில் பரம்பரையாக தொழில் தொடர்ந்த கட்டுமானம் உறுதியாக இருந்த காலத்தில் இந்த நாவல் தொடக்கம் பெறுகிறது. நகர வளர்ச்சி கிராமத்தின் ஆன்மாவை தாக்கி மாற்றம் நிகழ புதிய தலைமுறை தலையாக்கம் காலத்தை நோக்கி நகர்கிறது கதை. புதிய தலைமுறையின் உருவெடுப்பும் நகரங்களின் வளர்ச்சியும் சாதிய கட்டுமானங்களை சிதைவுறச் செய்ய பணந்தோப்பு முதலாளிகள் செல்வாக்கு இழக்கின்றனர். தலைமுறையாக இறுகித் தொடர்ந்த விழுமியங்களின் அச்சாணி தளர்ந்து நொறுங்குகிறது. இந்த சமூக மாற்றத்தின் பின்னணியாக கொண்டு லிசியின் காதல் கதை காட்சி பெறுகிறது புத்தம் வீடு நாவலில். தேர்ந்த சித்திரக்காரனின் தூரிகையிலிருந்து உருப்பெறும் ஆளுமை கோட்டோவியமாக ஹெப்சிபாவின் நேர்த்தியான வரிகள் அழுத்தமான நுட்பமான காட்சிகளை கட்டமைக்கிறது. பனைவிளை கிராமத்தின் சாரத்தை எளிமையை வாசகர் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் எழுதப்பட்ட நூல் இது. தமிழில் ஜாதி இந்துக்கள் மேட்டுக்குடியினர் வாழ்க்கையை மையமாக வைத்து நாவல்கள் எழுதப்பட்ட காலத்தில் நாஞ்சில் நாட்டின் பனைவிளை கிராமத்து விளிம்பு நிலை மக்களின் வாழ்வை மையமாக கொண்டு புனையப்பட்ட புதினமாக மலர்ந்து தமிழ் இலக்கியத்தில் தனக்கான மகத்தான இடத்தை பெற்றது புத்தம் வீடு நாவல். 1964 வெளிவந்த புத்தம் வீடு நாவலை தொடர்ந்து 1967 டாக்டர் செல்லப்பா, 1978 அனாதை, 1982 மாணி ஆகிய நாவல்களை கொடுத்துள்ளார் ஹெப்சிபா ஜேசுதாசன். எழுத்தாளுமை சுந்தரராமசாமி இவருக்கு நெருக்கமான நண்பராக இருந்துள்ளார். கிறித்துவ மதத்தின் மீது தீவிர பற்று கொண்டவராக இருந்தாலும் இலக்கியத்தின் மீது அதனினும் அதிக பற்று கொண்டவராக இருந்துள்ளார் ஹெப்சிபா ஜேசுதாசன். அண்ட் கேர்லி செஃப், ஸ்கைலைட்ஸ், கிராண்ட்மாஸ் டைரி ஆகிய குறுங்கவிதைகளையும் அண்ட் எக்ஸசைசஸ் எனும் கட்டுரை நூலினையும், டிட் பிட்ஸ் ஃபார் டின்னி டாட்ஸ், ஸ்டோரி டைம் டார்லிங்ஸ் ஆகிய குழந்தைகளுக்கான நூல்களையும் ஆங்கிலத்தில் கொடுத்துள்ளார் ஹெப்சிபா ஜேசுதாசன். எழுதுபவர்களுக்கு ஒரு மேதமைத்தன்மை இருக்க வேண்டும், எழுத்தில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும், சமூகம் குறித்த பார்வையில் கதை அமைய வேண்டும், யதார்த்தம் வெளிப்பட வேண்டும் போன்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டவர் ஹெப்சிபா ஜேசுதாசன். இந்திய சுதந்திரத்தின் 50வது பொன்விழாவின் போது வெளியிடப்பட்ட மாஸ்டர் பீசஸ் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் எனும் தொகுப்பு நூலில் ஹெப்சிபா ஜேசுதாசன் குறித்த பதிவு இடம்பெற்றுள்ளது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானியா நூலிலும் இவர் குறித்த பதிவு உள்ளது. கலைத்தன்மையின் உச்சத்தையும் காவியத்தன்மை பொருந்திய இயற்கை குறித்த வர்ணிப்பையும் தன் படைப்பில் இளையவிட்ட பெண் எழுத்தாளுமை ஹெப்சிபா ஜேசுதாசன் அவர்கள். தர்க்க சிந்தனை, ஒற்றை பார்வை என
கலை இலக்கியத்திற்கு எதிரான மன ஓட்டம் எதுவும் இல்லாது படைப்பிலக உலகத்தில் பயணித்தவர் இந்த படைப்பாளுமை. காதலும் கவித்துவமும் இலக்கிய மேன்மையும் என பூரணத்துவ வாழ்வு வாழ்ந்த இவரின் உடல் இவரது 88வது வயதில் 2012ஆம் வருடத்தில் இந்த உலகை விட்டு மறைந்தது. உடல் மறைந்தாலும் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு பிரகாச ஒளியாக, காலத்தில் மறக்க முடியாத ஆளுமை சுடராக ஒளிவீசி கொண்டுள்ளது ஹெப்சிபா ஜேசுதாசனின் படைப்பூக்க ஆன்மா. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில வசீகர இலக்கிய ஆளுமை நிகழ்ச்சியில ஆன்ம ஒளி படைப்பாளுமை ஹெப்சிபா ஜேசுதாசன் அவர்களை பற்றி விட்டில் துரையறிவழகன் அவர்கள் பகிர்ந்தாங்க. இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர விரும்பினா அனுப்புங்க. com radio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.